ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கிரியேட்டிவ் ஹோம் மேக்கர். சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டிசைன் பண்ண இந்த டிசைனோட டுட்டோரியல் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன். எப்போவுமே வந்து மெயின் பீஸ் வச்சு கட் பண்ணுவேன். இன்றைக்கி லைனிங் வச்சு மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத தான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இந்த இதில் வர நெட் ஸ்லீவ் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். நெட் ஸ்லீவ் வச்சு எப்படி ப்ளீட்டட் பஃப் ஸ்லீவ் வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக தனி வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோவில் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் கட்டிங் தான். ப்ளவுஸோட பாட்டம் உங்களுக்கு வந்து 1 இன்ச் இல்லைனா வந்து 2 இன்ச் உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி திருப்பி மடித்து அடிப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு எடுத்துகிட்டு இதுக்கு மேலே வந்து ஆரி ஒர்க் ப்ளவுஸோட பேக் நெக் எவ்வளோ லென்த் இருக்கோ அதை வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு எடுத்துக்கோங்க. 13.5 நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ 13.5ன்றது நம்ம வந்து லென்த்லேயும் அகலத்தில் வந்து ஓப்பன் பிளேஸில் வந்து ஒரு 3.5 இன்ச்சும் அதாவது ஷோல்டரோட வித் வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு பார்க்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத அளவு ப்ளவுஸ் வச்சு பார்த்து நம்ம அந்த அளவு ப்ளவுஸில் இருக்க வித் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ப்ளவுஸ் வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து அகலமாக போட போகிறோம். ஏன்னா வந்து நம்ம அந்த போட் ஷேப்பில் எடுத்துகிட்டு வரதால் அந்த நெக்கோட ஓப்பன் சைடு கொஞ்சம் கர்வியாக வரும். அதனால் அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி நம்ம 3 இன்ச்னால் ரொம்ப குறுகலாக வரும்ல ஷோல்டர். அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு 3.5 இன்ச் ஓப்பன் சைடு எடுத்துகிட்டு அளவு ப்ளவுஸில் இருக்க ஷோல்டர் வித்தை நான் அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அவ்வளோ அளவு எடுத்திருக்கேன். இப்போ கைக்குழிக்காக இந்த மாதிரி டாட்டர் லைன் கொடுத்துட்டு சைடும் டாட்டர் லைன் வந்து வச்சுட்டேன். அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ சேம் நமக்கு அப்படியே வந்து அழகாக வந்து நமக்கு மெஷர்மெண்ட் வந்து வரும். 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம தையலுக்காக விடுவோம்ல அந்த மெஷர்மெண்ட்டும் சைடில் வந்து பிடிச்சி அடிக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச்சஸும் இந்த மாதிரி நம்ம வந்து சைடில் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு கோடு போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுகள் எல்லாமே நம்ம வந்து நெக்கை மட்டும் கட் பண்ணாமல் அவுட்லைன் ஃபுல்லாக அதாவது ஷோல்டர் ப்ளஸ் ஆம்போல் அண்ட் சைடு வந்து நம்ம அளவு எடுத்துருக்கோம்ல அது வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை மட்டும் எடுத்துகிட்டு மிஷினில் தைக்கும் போது தான் பேக் நெக்கை வந்து நம்ம அடித்து திருப்பணும். ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நெக் லைனை கட் பண்ணாமல் ஆரி டிசைன் எவ்வளோ பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துப்போம். 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு நான் விடலை அப்படின்றதால தள்ளி மார்க்கிங்கை விட தள்ளி நான் கட் பண்ணிக்கிட்டேன் ஒரு 1/2 இன்ச்சுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த பேக் நெக்கை அப்படியே நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு போடலாம். ஃப்ரண்ட்டை வந்து நான் லாஸ்ட்டாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஸ்லீவ் பார்ட்டுக்காக 4ஆக மடிச்சிருக்கேன் துணியை. இப்போ ஸ்லீவ் பார்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு இல்லைனா 1 இன்ச்சுக்கு இந்த மாதிரி கீழே மடித்து தைக்கிறதுக்காக எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லீவ் பார்த்தோன்னா கீழே வந்து பார்டர் மட்டும் ஆரி ஒர்க் வந்து பண்ணியிருக்கேன். மேலே வர இந்த மாதிரி பஃப்பை வந்து நான் நெட்டட் பஃப் ஸ்லீவ் கனெக்ட் பண்ண போகிறேன். இது ஒரு என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ். இது ரொம்ப சிம்பிளாக அவங்க கேட்டிருக்காங்க. ஃபிட்டிங் எல்லாமே சூப்பராக வந்தது. லாஸ்ட்டாக நான் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எப்படி அவங்களோட ஃபிட்டிங் இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவுக்கு லாஸ்ட்டாக நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்லீவோட கர்வ் லைனை அப்படியே நம்ம அந்த ஸ்லீவுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு 2 இன்ச் வந்து நம்ம சைடில் பிடிக்கிறதுக்காகவும் அதே மாதிரி மேலே ஷோல்டர் ஒரு 1/2 இன்ச் பிடிக்கிறதுக்காகவும் எடுக்கணும். அது எல்லாமே நம்ம இப்போயே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த லைனிங்கை வச்சு தான் நம்ம வந்து மெயின் பீஸ் அதாவது ஆரி ஒர்க் பண்ண அந்த ஸ்லீவை நம்ம கட் பண்ணணும். அந்த ஸ்லீவ் பார்த்தோன்னா மேலே வந்து ப்ளீட்டட் பஃப் ஸ்லீவ் நெட்லேயும் கீழே பார்டரை மட்டும் சாரியோட செல்ஃபாக வரும்ல அந்த ப்ளவுஸோட பார்டரை நம்ம வந்து வைக்க போகிறோம். அதை லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு காட்டுறேன். லைனிங்கை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பேக் நெக்கை அப்படியே பேஸ் பண்ணி எடுத்து நம்ம வந்து ஷோல்டர் அண்ட் ஆம்போல் ரெண்டுமே வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது டாட்டட் லைன் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஃப்ரண்ட் நெக்கை அப்படியே நம்ம வந்து பேக் நெக்கில் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி ஷோல்டர் ஆம்போல் சைடில் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி டாட்டர் லைன் போட்டு எடுத்துகிட்டு இதில் இப்போ நம்ம என்ன மெஷர்மெண்ட் வந்து மாற்ற போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு லைட்டாக நம்ம வந்து ஃப்ரண்ட் டாட் பிடிப்போம் அப்படின்றதால ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து போட்டுக்கிட்டேன். ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிட்டு நமக்கு வந்து இந்த பேக் நெக்கோட லென்த்து படியே நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி கீழே மடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா நான் விட்டுருக்கேன். அதை வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கு கொஞ்சம் மேலே ஏற்றி மடிக்க போகிறோம் அப்படின்றதால எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு கூடவே நான் எடுத்திருக்கேன். இல்லைனா நீங்கள் இப்போ நான் மார்க் பண்ணியிருந்தால அந்த பிளேஸில் இருக்க மாதிரியே எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் நான் வந்து ஷேப் எடுக்கலை. ஏன்னா ஆரி ப்ளவுஸில் டிசைன் அதாவது மார்க் பண்ணும் போது அவங்க வந்து கொஞ்சம் குடஞ்சி சின்ன பசங்களுக்கு இந்த ப்ளவுஸ் அப்படின்றதால கொஞ்சம்
ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் அகலமாக குடஞ்சி எடுக்க போகிறோம் அப்படின்றதால டிசைனும் அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நார்மலாக எடுக்கிற நம்ம மெஷர்மெண்ட் மட்டும் 6 இன்ச்சுக்கு எடுத்து வளைவு போட்டால் இதுக்கு வந்து கண்டிப்பாக செட் ஆகாது. நம்ம அளவு ப்ளவுஸில் எப்படி வந்து போட்டிருக்கோமோ அதே அளவு ப்ளவுஸ்ன்ற டிசைன் பண்ணியிருக்கோமோ டிசைனிங்கில் எப்படி இருக்கோ அதே நெக் நமக்கு ஃப்ரண்ட்டுக்கு வரணும் அப்படின்னா லைட்டாக ட்ரேஸ் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு வந்து அந்த ஷேப் வரும். இல்லை நீங்கள் தச்சு திருப்பினாலும் சரி, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பண்ணுங்கள். நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்றதால இந்த மாதிரி துணியோட கீழே நம்ம ஆரி பண்ண அந்த பிளேஸ் ஓரமாகவே நம்ம இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃப்ரண்ட்டோட ஷேப்பை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு மேஜராக ஒரு மிஸ்டேக் பண்ணேன். அந்த மிஸ்டேக்கும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நார்மலாக ஆரி ஒர்க்கில் வந்து ரைட் சைடு மட்டும் தான் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து டிசைன் போடுமோ, லெஃப்ட் சைடு போட மாட்டோம். நான் இதுக்கு தெரியாமல் 2 சைடுமே போட்டுட்டேன். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த லெஃப்ட் சைடில் வர அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி இப்போ ஃப்ரண்ட்டையும் நான் மார்க் பண்ணுறேன். ரைட் சைடும் நான் போட்டிருக்கேன், லெஃப்ட் சைடும் போட்டுட்டேன். இப்போ இந்த பிரின்சஸ் கட்டோட மெஷர்மெண்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் 1/2 இன்ச் மேலே விட்டுருக்கோம்ல, அதை வந்து விட்டுட்டு ரெடி அளவுலேருந்து ஒரு 10 இன்ச்சஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ 10 இன்ச்சஸ் எடுத்துகிட்டு நம்ம பட்டி, அதாவது ஊக்பட்டி நம்ம வந்து எங்கே டாட்டட் லைன் கரெக்ட் லைன் வந்து வச்சுருக்கோமோ அங்கே ஒரு கோடு போட்டுட்டு அதிலேருந்து ஒரு 3 இன்ச்சஸ்க்கு நான் எடுக்க போகிறேன். ஸோ 3 இன்ச்சஸ்க்கு எடுத்தோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி டவுனில் வந்து எவ்வளோ கீழே நம்ம மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு லைன் போட்டு இந்த மாதிரி ஆம்போல் கர்வுக்காக சைடில் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி டாட் பிடிக்கிறதுக்கு 1.5 இன்ச்சும் நீளத்தில் வந்து ஒரு 2 இன்ச்சும் இந்த மாதிரி போட்டு சென்டர் டாட் நம்ம 10 இன்ச்சுக்கு ஒரு டாட்டட் லைன் வச்சோம்ல அதில் ஷேப் கரெக்டாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணி விட்டோம்னா ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டான ஃபிட்டிங், சூப்பராக இருந்துச்சு. ஃபிட்டிங் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க அவங்க கஸ்டமர். நான் வந்து 3 டாட் ப்ளவுஸ் தான் அவங்களுக்கு மெஷர்மெண்ட் எனக்கு வந்து அளவு ப்ளவுஸாக வந்தது. நான் உங்களுக்கு வந்து பிரின்சஸ் கட் போட்டு கொடுத்துருந்தேன், ரொம்பவே அழகாக வந்தது. இப்போ மெயின் கிளாத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து ஷோல்டர் வித் ஷோல்டர், நம்ம ஆரி டிசைன் பண்ண ஷோல்டர் வித் ஷோல்டர் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து லைனிங்கை போடணும். எதுக்கு இப்போ நான் வந்து எப்போவுமே மெயின் பீஸ் தானே இவங்க கட் பண்ணுவாங்க, எதுக்கு இந்த வாட்டி லைனிங் கட் பண்ணி கட்டிங் போட்டுட்ருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். நான் எதுக்கு மெயின் பீஸ் எடுக்கல அப்படின்னா, இந்த பேக் நெக் வந்து ஒரு போட் ஷேப்பில் வச்சுருக்கேன். போட்டோட அந்த 3 இன்ச்சஸ் எடுக்கும் போதும் நான் வந்து ஷோல்டரை விட்டு ரொம்ப தள்ளியே எடுத்திருக்கேன். அதை லைனிங்கில் நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தால் தான் உங்களுக்கு புரியும். இதுவே நான் டிசைன் நான் மார்க் ஆல்ரெடி பண்ணதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியாது அப்படின்றதால தான் நான் லைனிங்கை வந்து கட் பண்ணி எடுத்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டியிருக்கேன். இது வந்து ஸ்லீவு, நெட்டடு ஸ்லீவ் வந்து மேலே போட போகிறோம். இதோட பார்டர் மட்டும் எடுக்க போகிறேன். ஸோ பார்டர் எடுக்கிறதுக்கு கீழே ஒரு 1 இன்ச் இல்லைனா 1/2 இன்ச், மேலேயும் ஒரு 1 இன்ச் இல்லைனா 1/2 இன்ச் எடுத்துக்கலாம். ஸோ ஸ்லீவோட சைடில் நம்ம பிடிச்சி அடிக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச்சும், அந்த சைடு வந்து லெஃப்ட் ரைட் 2 சைடும் 2 இன்ச்சஸ்க்கு பார்டர் இந்த மாதிரி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே தான் நம்ம வந்து ப்ளீட்டட் பஃப் ஸ்லீவ் நெட் ஸ்லீவை கனெக்ட் பண்ண போகிறோம். ஆறு டிசைன் பண்ணது பார்டர் மட்டும்தான் வரப்போகுது. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவுக்கும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு லைனிங் ஆல்ரெடி நமக்கு இருக்குதுல்ல, ஸோ ஸ்டிச்சிங்கில் நான் எப்படி இந்த ஸ்லீவை கம்ப்ளீட் பண்ணேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் சாம்பிளுக்கு வச்சுருக்கேன், இந்த மாதிரி தான் வரப்போகுது. பார்டர் கீழேயும் அந்த நெட்டட் வந்து மேலேயும் வரப்போகுது. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு இருக்க ஃப்ரண்ட் கட்டிங்கை தான் காட்டினேன் பிரின்சஸ் கட்டில். இப்போ வந்து ரைட் சைடு இருக்க கட்டிங் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு இதோட மெயின் பீஸ் அண்டு லைனிங்க்கு எப்படி பிரின்சஸ் கட்டை மார்க் பண்ணி வச்சுருக்கேன், எப்படி கட் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட், ரொம்ப பொறுமையாக உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கீழே வந்து எக்ஸ்ட்ரா துணியுமே நான் வந்து விட்டுட்டு தான் கட்டிங் வந்து போடுறேன். ஆம்போல் அண்ட் ஷோல்டர் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஷுவராக கரெக்ட் மெஷர்மெண்ட் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டுமே நமக்கு வந்து அந்த ஃப்ரண்ட்டோட மெஷர்மெண்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா லைனிங் தானே ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்து, அதாவது பேக் நெக்கை போட்டு நம்ம எடுத்தோம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டோட மெயின் பீஸ் வந்து இன்னொரு ஸ்லீவ் நமக்கு லெஃப்ட் ரைட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு, இன்னொரு சைடு வரணுன்னா எப்படி துணியை திருப்பி போட்டால் எடுக்க முடியும் அப்படின்றத போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம மார்க் பண்ண லைனிங் மேலே மெயின் பீஸை போட்டு இன்னொரு சைடுக்கும் நம்ம ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட் வந்து நான் வந்து 2ஆக மடித்து எடுக்க முடியாது. ஆரியில் வந்து 2 சைடும் இந்த ப்ளவுஸ்க்கு டிசைன் பண்ணேன் அப்படின்றதால தான் கொஞ்சம் அதிகமான வேலை இருக்குது. இதுவே நீங்கள் வந்து ரைட் சைடு மட்டும் தான் ஆரி பண்ணிங்கன்னா அப்படியே கட்டிங் போட்டு எடுத்துக்கலாம். 2ஆக மடித்து இன்னொரு சைடு வந்து பிளைன்
சைடும், இன்னொரு சைடு வந்து ஆரி பண்ணதும் வந்துடும். ஸோ நான் 2 சைடும் பண்ணேன் அப்படின்றதால தான் லைனிங்கை வச்சு பொறுமையாக ஒரு சைடு கட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடை கட் பண்ணுறதை உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காட்டிகிட்ருக்கேன். இதோட ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்றத நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இதோட பேக் நேக் அண்ட் ஃப்ரண்ட் ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்றத இமேஜ் அண்ட் வீடியோ எல்லாமே இந்த வீடியோவோட எண்டில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இப்போது ஃபுல்லாக நம்ம ஃப்ரண்ட்டோட லைனிங் எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இப்போ இந்த பிரின்சஸ் கட்டோட சென்டர் நம்ம கட் பண்ணி எடுக்கணும்ல. ஸோ 2 கிளாத்தும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து லைனிங்கில் என்ன மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டு டாட்டுக்கு வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்கிறோம். கீழே நான் கொஞ்சம் அதிகமாகவே துணி வச்சுருக்கேன். மடித்து அடிக்கும் போதும் நமக்கு வந்து ஃப்ரண்ட் பட்டி இல்லைல்ல பிரின்சஸ் கட்டில். ஸோ க்ரிப்பாக இருக்கும். அந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் நான் வச்சுருக்கேன். அந்த 1/2 இன்ச்சு கோடு போட்டிருக்கல அந்த பிளேஸ் வரைக்கும் இருந்தால் போதும். நான் எக்ஸ்ட்ராவே விட்டுருக்கேன். மார்க் பண்ணும்போது நீங்களே பார்த்தீங்க ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவே விட்டுருக்கேன். அதை 2ஆக மடிக்கும் போது நமக்கு ஃப்ரண்ட்டு பட்டி வைக்கல அப்படின்றதால க்ரிப்பாக இருக்கும். ஸோ இப்போ ஃப்ரண்ட் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பிரின்சஸ் கட்டோட ஃப்ரண்ட், பேக் நெக், ஸ்லீவ் எல்லாமே ரெடி ஆச்சு. இந்த ஸ்லீவோட ஸ்டிச்சிங் வீடியோ அண்ட் கட்டிங் மெஷர்மெண்ட் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த கட்டிங் மெத்தட் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்றது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கஸ்டமர் போட்ட பிக்சரும் நான் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. இந்த பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் அவங்களுக்கு வந்து ஃபிட்டிங் எல்லாமே கரெக்டாக இருந்தது சொன்னாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய் பாய்.